ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள், சனி 7.5 சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிடுச்சு. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த ராகு டிசம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் குரு 6ல இருந்தவர் குருபலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போது 7ஆம் இடத்துல உச்சமாகுதுங்க. அப்புறம் கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வருது. இது ஒரு கிரக நல்ல அமைப்புகள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வருடம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைகளாத்தான் மாறப்போகுது. எப்படி அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வரும்போதே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி ஆக போகுது. என்ன அப்படின்னா ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சியாவுமே மாறப்போகுதுங்க. டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கை, ஜாக்பாட்டான வாழ்க்கை, ஐஸ்வர்ய பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. குரு உச்சமாயி பார்ப்பாரு. உங்களுக்கு குருபலம் பரிபூரணமா இருக்கனால நல்ல அமைப்புகள். 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு. எதிர்பாராத ஒரு நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத ஐஸ்வர்ய பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7ல இருந்து 11 பார்க்கிறாரு. 11 என்ன, குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மழையாக பொழிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம். 10 குடைவர் வருடம் பிறக்கும் போதே உச்சத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திலயும் ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதனால பிசினஸை பொறுத்த வரைக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் தான். அதுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோ இல்ல சனியோடைய பார்வை தொந்தரவு எதுவும் கிடையாது. குருபலமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்கனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கட்டாயம் வந்துடும். தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய தேங்கியிருந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகும். முக்கியமா பிசினஸ் அப்படின்னாலே நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, காசு பணம் ஈட்டுறதுக்கு, அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. வெளிநாடுகளுக்கு போறது, உத்தியோகம் வேற ஊருக்கு மாத்துறது, வேற நல்ல ஜாப் கிடைக்கிறது, இது மாதிரி அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. 6 குடையவரும் நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வைகள் இல்ல, ராகு கேதுவோடைய இது இல்ல, எல்லாமே நல்ல அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணி உங்களுடைய ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சேலரி இன்கிரிமெண்ட், சைட் பை சைடா அமௌண்ட் வர மாதிரி ஒரு அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு. காசு பணம்ல நல்ல அமைப்புகள். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ, நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுகூலமாவும் ஆதாயமாவும் தான் அதெல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குருபலம் பரிபூரணமா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் எடுப்பீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, உயர்கல்விக்கு நல்ல இடத்துல போறது, நல்ல ஸ்கூலிங் போறது, நல்ல காலேஜ் போறது, இந்த மாதிரி அமைப்புகள். படிப்பை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமான குருபலம் இருக்கு. கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால பிரம்மாண்ட வளர்ச்சி. எது சேர்ந்தாலும் ராகு சேரும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துரும். நல்ல மார்க்கு, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குறது, ப்ரொஃபஸர் கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் இன்டர்ன்ஷிப் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு நல்ல சேலரியில எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்குங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு
போகணும். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரே 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். குரு ஆட்டோமேட்டிக்கா 7க்கு வந்துருவாரு. கட்டாய உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். நல்ல சேலரி இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு இவ்ளோ தான் வரணும். எனக்கு வந்து 50K சேலரி வரணும். அந்த மாரிலாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே அந்த ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உச்சமான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கோச்சார ரீதியா பரிபூரணமான குருபலம் 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். வண்டி, வாகனங்கள், வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால வரும். இவ்வளவு நாளா ஒரு இடத்த விக்கணும், அதாவது லாபத்துக்கு விக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. வாங்கி போட்டிருப்பீங்க. இது ஏறணும்னா இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு வீட்டை வந்து நீங்க சேல் பண்ணணும், அப்பதான் கடன் கிடைக்க முடியும், கடன் அடைக்க முடியும், அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சேல் ஆகாம இருந்துட்டு இருக்கும். குரு 3ஆம் இடத்தை பார்க்கறாரு, சனி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு விக்காத இடம்லாம் வித்து தீர்ந்துரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள், பல கோடி சேர்த்துறது, பல லட்சங்கள வருமானங்களா கொண்டு வர்றது, இதெல்லாம் இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, இந்த தமிழ் வருடம் வருது இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள், பொருளாதார ரீதியா கட்டாயம் ஒரு உயர்வு தான். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சிகள் இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவர் வழி சொத்துக்கள், அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள், புதுசா ஏதாவது ஒரு ஜாப் போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றது, ஆன்லைன்லயே இருந்து பண்றது, வீட்டுல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. கணவர் வழி சந்தோஷம், மன நிறைவுகள் இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்துல மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாளா இழுபறியா இருந்த சொத்து சேர்க்கையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்துரும். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா பரிபூரணமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ திருமணம் பேச்செடுத்தால டக்குன்னு திருமணம் நடந்துரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர்லாம் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க. அதே மாதிரி காதல் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து நின்னு அதை சால்வ் பண்ணுவாங்க. பொதுவா நான் கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தால் ராகு கேது பயிற்சி அவ்வளவு பரிபூர்ணமா நல்லா இல்ல. கேது வந்து சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஏதாவது வீட்டுல சண்டை அப்படின்னா ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போகணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு வந்துரும். 12 குடையவர் தான் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. கேது திருமண பந்தத்தை பிரிக்காம விடாது. அதனால ராகுவா இருந்தா சேர்த்துவாரு. ஆனா கேது பிரிச்சு விடுறதுல மெயினா பாப்பாரு. நீ எதுக்கு அங்க போய் இருக்கிற, வா மன நிம்மதி தேடு அப்படின்னு கோயில் கூட்டு போய் சாமியார உட்கார வைக்கிறதா கேதுவோட வேலை. அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மேல தப்பு இல்ல, நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, காசு பணம் எல்லாம் இருந்தாலும் சரி, உறவுகள்ங்கிறது முக்கியம். யாருக்காக கஷ்டப்படுறீங்க, யாருக்காக வாழ்றீங்க, அதனால சாரி அப்படிங்கிறது சிம்பிளா கேட்டுட்டு ஈகோவை அப்படியே தொடச்சிரிஞ்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுமூகமான இருக்கு. மத்தபடி எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். ராகு உங்க ராசிக்கு வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. என்னன்னா இனம் புரியா பயம்.
அல்லது வந்து கவலைகள் பதட்டங்களை கொடுப்பாரு, இல்லைன்னா உங்களை அறியாமே டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. சனியோடைய தாக்கமோ குருவோடைய தாக்கமோ எதுவுமே இல்லை, எல்லாமே நன்மையா இருக்கு. இந்த ராகு சந்திரன் மேல வர்றது தாயாருக்கு கண்டத்தை கொடுக்கும், அல்லது மனசை வந்து ரொம்ப இறுக்கி புளியும். அது எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா குரு பாக்குது. குரு பார்வை இல்லைன்னா இந்த ரீதியா தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். குரு பாக்குறதுனால மூடி மறைச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாம தவிப்பீங்க. ரெண்டாவது, மத்தவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்குவீங்க. அப்படிதான் குரு பார்வை இருக்கனால அப்படிதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்ககிட்டயோ அல்லது உங்க குடும்ப நபர்கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. யாரு அப்படி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளிநபர்களாக இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய உறவுகள், அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவராக இருக்கணும். இதை தாண்டி வேற எங்கேயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுமே தவிர, பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. அதுல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரமாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி, காசு பணம்ங்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் ஆகுறது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பேரை, சில வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு உங்களுடைய பேர், நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பேர் நிலைத்து நிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா ராகு உங்களுடைய ராசியில, குருவும் கேதுவும் இணைந்து கலைத்துறையை மிக பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த இது உங்களுக்கு வரதுனாலையும் குரு உச்சமாகறதுனாலையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவீங்க. எப்படா நம்ம ஃபேமஸ் ஆனா, இவ்வளவு வருஷமா உழைப்பு போட்டுட்டு இருக்குமேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருவீங்க. காசு பணத்தை சேர்த்துவீங்க. சாதாரணமா பிச்சைக்காரனா இருந்தா கூட கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரு கேது, சாரி, இந்த ஆடி மாசம் இல்ல, ஆவணி மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரு கேது, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், இது எல்லாமே உச்சமாகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படியோ மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. ஃப்ரேம் ஆயிருவீங்க. காசு பணத்தை அள்ளிருவீங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிருவீங்க. இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன வாய்ப்பு அப்படின்னு இருக்காதீங்க. அதுல இருந்து நீங்க பெரிய வளர்ச்சிக்கு போயிருவீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குரு, அதே மாதிரி நிறைய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ராகு, இது ரெண்டுமே நல்ல பொசிஷன்ல இருக்கு. ராகு ஒரு வளர்ச்சினா பிரம்மாண்ட வளர்ச்சி, லஞ்ச லாவணியங்கள் வரும், நிறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கோங்க. எதுலயும் சிக்காம பண்ணிக்கோங்க. குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்குனால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு அங்கீகாரங்கள் கிடைக்கும். காசு பணம் அள்ளி கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் வந்துடும். பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் வருது. டெண்டர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா ஆதாயம் பார்க்கலாம். நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடியது. பதவி உயர்வுகள், விரும்பின இடத்துல மாற்றங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு இருக்கனால உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதங்கள், குருவோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கனால விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். நீங்க போயிட்டு உங்க சொந்த ஊருக்காக வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. ஆனா இந்த குரு பயிற்சி மாறினதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களே ஆமாங்க நான் இந்த ஊருக்கு போய்க்கிறேன், நீங்க வேணா இந்த ஊருக்கு வந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா கொடுப்பாங்க. ஒரு பதவி கொடுப்பாங்க. சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய அற்புதமான பலன்கள். பொதுவாவே வந்து நீங்க அதிகமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எலெக்ஷன் வர்றதுனால, இப்ப குருபலம் இல்லாதனால, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது உங்களை அறியாம பேசுறது அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு வந்து அதிகமான குரல் நெகட்டிவா, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜை பரிகாரங்கள், யாகங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கோங்க. ஏப்ரல்லயே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துறதுனால அதுக்கு குருபலம் இல்ல. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் குருபலம் வருது. ஸோ அதுக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்எல்ஏ அந்த மாதிரி சீட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கோங்க.
பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் கொடுக்கறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சிடும் ராகு. பொருளாதார வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது, குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே நிறைய சுப விரயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க, விலை இறங்கும் போது அதை வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும் போது அதை வித்துக்கங்க, இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூர்ணமாக இருக்கு. ராகு கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியோடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்த வித்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க, குருவோடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி செவ்வாய் இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தாலேயானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம்.
ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த, அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி, இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால, சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய
ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி முடிஞ்சுடுத்து, பெரிய ரிலீஃப். அதாவது 7.5 சனி இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உடல் நலத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வருமானத்திலையும் சரி, இதெல்லாம் பிரச்சனைகள், குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு. 14/4/2026 13/4/2027 வரலும் உண்டான காலகட்டம் பராபவ வருஷம். இதில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. கொட்டு எடுத்த இடத்தில் தொட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே பணம் வரும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதோட பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் வர்றார். திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதன், அவரே 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் வந்து அதீதமான லாபம். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போய் அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வரார். மகரத்திலேயே ராகு வரார். மகரத்தில் ராகுவிற்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ராகுவுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான வீடுகளில் மகரத்தில் ராகு இருந்தால் பெரிய யோகத்தை கொடுப்பார் எப்பொழுதுமே. அதனால் வந்து ராகு பகவான் மகரத்திலும் சப்தமமான கேது பகவான் வந்து கடகத்திலையும் போய் உட்கார போகிறார். 11ஆம் மாதத்துலேருந்து ராகு பகவான் இருக்கிறதுனால நல்ல மிகப்பெரிய அலைச்சல் இருக்கும். அதாவது எந்த ஒரு இடத்திலும் வந்து எந்த இடத்திலும் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய புகழ் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்களில் வெற்றி. எப்பொழுதுமே பார்த்தோம்னா இந்த ராகு தசை, சனி தசை இதெல்லாம் வந்ததுன்னா தான் உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இந்த குரு தசை அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுடைய ஆன்மீக விஷயங்களில் தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து ஒரு பெயர் இருக்குமே தவிர பணமோ அந்தஸ்தோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. பெயர் இருக்கும், அதாவது பணம் வந்து வராது. பெயர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ராகு, சனி இவங்க 2 பேரும் வந்து உலக இயல், சுக்கிரன் இவங்க வந்து உலக இயலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து கொடுப்பவர்கள். அதனால் அந்த திசையோ புக்தியோ அந்த ராகு சனிவாள்லாம் வந்து இருந்தாலே, ஆனால் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது, அதாவது இப்போ வந்து மகரத்தில் வந்து இருக்கும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது மகரத்தில் சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக அமையும். 3ஆம் இடத்துல சனி, சமசப்தமத்தில் குரு, இது தவிர வேறு என்ன வேணும்? எடுத்த காரியங்களில் வெற்றி, முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, அரசியல் சம்பந்தம், நீதி சம்பந்தம், அதை தவிர வந்து இந்த போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். சார்கோல், அதை தவிர வந்து தார், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரும். அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு பெரிய ஏற்றம், நிச்சயமாக கல்யாணமாகக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், முயற்சிகள், எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தேனால் ராகு வரும்பொழுது அதாவது மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தேனால் உங்களுக்கு சனி பகவானும் நல்லபடியாக இருக்கார், குரு பகவானும் நல்லபடியாக இருக்கார், ராகு கேதுவும் நல்லபடியாக இருந்தாலும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்கருடன் போய் சேவிச்சுட்டு வாங்க. எங்கே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கருடன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். கவலைப்படவே தேவையில்லை. வெற்றிகள் உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கும். வெற்றி பெற்றவர்களில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும்.
உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால் அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள் ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும். சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகே, இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு சனி பயிற்சியும் முடிஞ்சு போச்சு. இப்போ குரு பகவான் பார்க்க போகிறாரு ஜூன்லேருந்து. அதனால் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றே ஒன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த வருஷம் கடைசி இந்த டிசம்பர் மாதம் ராகு பயிற்சி நடக்குங்க. ராகு உங்கள் வீட்டுள்ள வராரு. அதனால் ரொம்ப குஷியாயிட வேணாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு மெயினான நல்ல விஷயம் உங்களுக்கு மகர ராசிக்கு குஷியாகிற மாதிரி விஷயம்னா கல்யாணம் தான். ஏன்னா கரெக்டாக நேற்று தான் ஒரு பெரிய ஆளை பார்த்துருந்தா ஒரு மகர ராசி இது விஷயமாக தான் கேட்டுட்டு இருந்தார். கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா இது சனி பகவானுடைய வீடு. அவங்க கல்யாணத்துக்கு ரொம்ப ஏங்குவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இது ஒன்று. அடுத்து மகப்பேருக்கு யாரா ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த சனி பயிற்சியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க. உடம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கும். உடம்பு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும். இவங்களுக்கு விட்டமின் டி, சூரியன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரிய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரிய சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தாலே லைஃப்பில் எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகிறதோ ஈஸியாக நடக்கிற விஷயம் கூட டஃப் ஆகும். சூரிய சக்தி கம்மியாக, அதாவது விட்டமின் டி இதெல்லாம் நான் எவ்வளவோ கிளைண்ட்ஸ்க்கு செக் பண்ணிட்டேன். எதுவுமே நடக்கலை சார், நான் முதல்ல சொல்ல போய் விட்டமின் டி செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு. விட்டமின் டி கம்மியாக இருக்கும். நீங்கள் ஜோதிடத்தையும் சயின்ஸையும் அப்படி கம்பேர் பண்ணலாங்க, சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கான டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து யாராவது லவ் கல்யாணமாக மாற்றணுனாலும் அதுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலையில் யாருன்னா ப்ரமோஷனுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 7-8 வருஷம்லாம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு, நம்ம வச்சுருக்க கடனுக்கு, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இதுக்கப்புறம் எதுனா ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் வந்தால் தான் ஏதாவது நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? அதனாலலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் பேசி டக்குன்னு வாங்குகிற வழியை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இது அடுத்து உங்களுக்கு வேறு நல்ல செய்திகள் உங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, நீங்கள் பணம் கையில் பணம் நடமாட்டம் நல்லா இருக்குங்க. வெளிநாடுகளில் போகிற வாய்ப்புகளோ இல்லை வெளிநாட்டோட தொடர்பு உள்ள ஏன்னா பிஸ்னஸ்களோ பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இப்போ நிறைய உலகத்தில் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கறனால நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால் சேஃபான கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்க. வெளிநாட்டோட பிஸ்னஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபான விதமாக சேஃபான பிஸ்னஸாக பண்ணுறது நல்லது. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க இந்த ஸ்கிராப் மெட்டல் வெளிநாட்டிலேருந்து வாங்கி அதை ரீசைக்ளிங் பண்ணி அனுப்புவாங்க. கேட்டால் ஸ்கிராப் மெட்டல், அதை இரும்பு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸே முடங்குச்சு நடுவில்.
ஏன்னா இந்த வெளிநாட்டில் அங்கங்கே நடக்கிற போராட்டங்கள், அதனால் அங்கங்கே இந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்க, இந்த போக்குவரத்துலாம் பயங்கரமாக அரெஸ்ட் ஆகுது. வெளிநாட்டு தொடர்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஜென்ரலாக பிஸ்னஸ் உயருமானால் நல்ல உயரும் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். வீட்டில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று குரு பகவான் உங்கள் 12-2 வீட்டை பார்ப்பார், நல்ல விஷயமா நடக்கும், காசாக வரும். அப்படி இல்லைன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களை டைரெக்டாக பார்ப்பார், அப்போ நல்ல விஷயம் எல்லாமே நல்ல விஷயமா வரும். அதனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் தொடர்பு நல்லா இருக்குது, சனி பகவான் விலகிட்டார், அதனால் எல்லாமே டைம் சூப்பராக இருக்குது. ஓகே, ராகு பகவான் தான் இதில் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இதில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மகர ராசி கடுமையாக உடைக்கிறவங்க டக்குன்னு நம்மளுக்கிட்ட எவ்வளோ தாண்டா ட்ரை பண்ணுறது சலிப்பாயிடும். அடையாதீங்க, முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். மோட்டிவேஷன்லாம் சொல்லாங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதுதான், முட்டி மோதுங்க, தாராளமாக ஜெயிச்சிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது அடுத்து நீங்கள் வந்து வேறு எந்த விஷயத்தை ஜாகிரதையாக இருக்கணும்னா ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கோங்க. பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. ஓகே, முக்கியமாக மேனேஜரோ டிஎல்ஓ உங்கள் கிளையண்ட்லேயே கொஞ்சம் வயசில் பெரியவங்க இவங்ககிட்டலாம் பேசும்போது, வீட்டில் அப்பா அண்ணன் இவங்ககிட்டலாம் பேசும்போது, பெரியவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. டக்குன்னு வார்த்தை ஏதாவது விட வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த டிசம்பருக்கு அப்புறம்லாம் ராகு பகவான் உள்ளே வந்த பிறகும் சும்மாவே நம்ம வாயில் வார்த்தை விளையாடும் நம்ம மகரத்துக்கு. ஒன்று ராகு உள்ளே வந்தார்னா அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது நல்லது. இதுக்கு தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். இவர் வந்து வராகமூர்த்தி வழிபடலாம். லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க. சிவபெருமான் பார்வதியை ஒன்றா சேர்த்து வழிபடுங்க, ரொம்ப நல்லது. ராகு பகவான் கிட்டேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கணும் அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லை வாரம் கருப்பு உளுந்து கஞ்சி குடிங்க, கொடுக்கவும் செய்யுங்க. கோவிலில் வந்து அந்த கஞ்சி பிரசாதமாக கொடுக்க முடிஞ்சது நல்லது. இல்லை கருப்பு உளுந்தில் எதனா பலகாரமாக செஞ்சு நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க, அதுவும் நல்லது. ஏன்னா கருப்பு உளுந்துன்றது ராகுங்க, அது உங்களை வந்து இந்த ராகு பகவானோட தாக்கத்தை நியூட்ரலைஸ் பண்ணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சனி பகவானை நியூட்ரலைஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து முக்காவாசி பிரச்சனை தீந்துரும். உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், பிஸ்னஸில் முன்னேற்றம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அந்யோன்யம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? கல்யாணத்துக்கு நிறைய பேர் இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறத பற்றி கேட்டீங்க. மகரத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை சூப்பராக வேலை செய்யும். புதன் வியாழனும் வேலை செய்யும். ஆனால் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வந்து சனி பகவானோட நல்ல தொடர்பில் இருக்கிறவர். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வரது வந்து ஒன்றும் சிறப்பானதாக அமையுங்க. உங்களுடைய சேனாதிபதியே சனி பகவான் தான். இந்த தமிழ் வருட பரப்புக்கு சேனாதிபதி சனி பகவான். நிறைய உலகத்துலேயும் நம்ம ஊர்லேயும் நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய போக வாய்ப்பு இருக்குது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய போக வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் இந்த குழப்பத்துள்ள மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே சனி பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்ம போனோன்னா டக்குன்னு மேக்னெட் மாதிரி ஒட்டிப்போம், மாட்டிப்போம், அவஸ்தைப்படுவோம். சரிங்களா? அதனால் அதுலேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும்.
இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் வந்து பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரருக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எப்படி கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல சஞ்சரித்தால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும், நம்மளுடைய கர்ம பலன் வந்து ஒளி தத்துவ அடிப்படையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு ஆண்டு பலன்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரம் 2 ஆண்டுக்கு ஒரு தரம் பயிற்சி பெறக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுங்கிற கிரகத்தின் அமைப்புகள் காரணமாக மகர ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 2027 ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், ஒரு ஆண்டு காலகட்டம் எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது மகர ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சனி வந்து 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7.5 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசம் வரைக்கும் 6ஆம் இடத்திலே இருந்து ஜூன் முதல் வாரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் உச்ச குருவாக மாறி ராசியை பார்ப்பது அருமை. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் நம்ம பாசிட்டிவா இருக்கு. யாருக்கு? மகர ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் பணவரவு கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, கடன் தொல்லை, வீண் அலைச்சல், சுப செலவுகள் குறைவே இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்களே போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி. உச்ச குருவாக 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை. சரி, இப்போ ராகு கேதுகள் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இவரு பாருங்க, டிசம்பர் மாதம் புத்தாண்டு பிறந்து ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் கேது குருவோட சேர்ந்து கேலயோகமாக 7ஆம் இடத்திலும் ராகு ராசிக்குள்ளேயும் வரார். ஸோ இந்த ஜூன் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் ராசிக்குள்ள இல்லை. ராகுகள் ராசிக்குள்ள வந்துன்னா சில மனக்குழக்கங்கள், அடுத்து வரக்கூடிய காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல், சிலது சரியா வர்றது, சிலது சரியா வராமல் போறது, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்கு? மகர ராசிக்கு. ஏன்னா குருவின் பார்வை இருக்கு, ராகு கேதுகளின் தாக்கங்கள் இல்லை. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்தில். இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அது ஜூன் மாசத்திலிருந்து கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புதிய முயற்சி, சில பேர்த்தோட அசோசியேஷன், சில கான்ட்ராக்ட், சில வேலை மாற்றம், தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் நம்ம ஒருத்தரோட டைப் போடுறது, ஒரு கிளையண்ட்டு, கஸ்டமரு, கொலீகு, அது மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம்
நம்ம கொஞ்சம் சிரத்தையாக சில மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு என்ன மாதிரி அட்மிஷன் போகணும், எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் நல்லா அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, படிப்பு அது மாதிரி விஷயத்தில் சில தொய்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது சில குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் இந்த தரம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையோடு வருவதனால அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் கூட வருது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்பொழுது நல்ல படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து வருது. அது குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அதை நீ உணரக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வை, சனி, ராகு கேதுவோட அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கிட்டத்தட்ட கோவிட் கொரோனா டைம்லேருந்து அஷ்டம ஜென்ம சனியிலேருந்து மீண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கோவிட்ல தான் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு ஜென்மசனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரமாக நல்லா மீண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா நல்லாவே ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் நான் மனசில் ஒரு வருஷம் 2 வருஷமா சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல், சில உறவுகளில் ஒரு சுணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறவுகள் காட்டிலும், உறவுகள் விஷயத்தில், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் விஷயத்தில், அதே மாதிரி மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி விஷயத்தில் சுப விஷயங்கள் நடந்து அதுவரை நம்ம நடக்காமல் ஒரு தடைகளாக இருந்ததேங்கிற ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்தில் கல்யாணம், குழந்தை, குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், 2-3 வருஷமாகவே ஜென்மசனியிலிருந்தே அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் பாருங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருத்தி, நல்ல கஸ்டமர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் லைஃப் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடந்த 2 வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலதெல்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேது குருவோட சேரும் பொழுது கேட யோகமாக ஆறி கொஞ்சம் சுபவிரயங்கள் மூலமாக பணம் ஈட்டுதல், ஷேர், ஸ்டாக்ஸ் அதில் எல்லாம் கொஞ்சம் பணம் ஈட்டுதல், கொஞ்சமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தீர்வு பெறுவதல், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகி நம்ம மனமே உற்சாகமாகி பழைய மாதிரி ஒரு ஏனோதானன்னு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகத்தோட உருப்படுறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பருக்குள்ளே சில விஷயங்களாக நீங்கள் காரியம் சாதிச்சுக்கணும். அதுவே நாளைக்கு அடுத்த வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி நீ என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கிறார், எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டு இருக்கிறதா, எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய 6 months, 3 months, அடுத்த 12 months, 1 yearலாம் எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு, திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எந்தெந்த பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து அதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.